அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 7x + 7 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இதை தான் நம்ம எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு சம் நம்பர்ஸோ ஏதோ ஒன்று வரும். இப்போ ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா இதை அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். அப்போ எக்ஸ்பிரஷன்னா என்ன? இந்த ஈக்குவல்ட்டுலாம் இருக்காது, இதுதான் எக்ஸ்பிரஷன். ஓகே, இப்போ இதிலிருந்து நம்ம என்னெல்லாம் விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இதில் டேர்ம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ டேர்ம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 7x + 7 கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ இந்த 7x அப்படிங்கிறது ஒரு டேர்ம், இந்த 7 அப்படிங்கிறது ஒரு டேர்ம். ஓகே, இப்போ டேர்ம்னா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து நம்ம ஃபேக்டர்ஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபேக்டர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7xோட ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 and x, இதுதான் இதோட ஃபேக்டர்ஸு. ஓகே, இப்போ 7x இருக்குது, இதோட கோஎஃபிஷியன்ட்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். பொதுவாகவே இந்த வேரியபிள்ஸோட கோஎஃபிஷியன்ட் அப்படின்றது என்னன்னா, அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான். இப்போ 7xல எது கோஎஃபிஷியன்ட், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 7. அவ்வளோதான். இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம மோனோமியல் பைனாமியல்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் டியூஷன் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க, சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் இல்லை ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட், நல்ல ஒரு ஆன்லைன் மேக்ஸ் டியூஷன் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்க நம்பரில் கால் பண்ணி நீங்கள் டியூஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம்.